வெல்கம் டு கல்வி எக்ஸ்பர்ட் சேனல். 11th 12th மாணவர்களுக்கான ஸ்டடி பிளான் என்ன அப்படிங்கிறது நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை போடும்போதே சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் எத்தனை நம்பர் கொஸ்டினுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னம்னா இந்த ஒரு 2-3 டேஸ், அடுத்து லாஸ்ட்டாக எக்ஸாமுக்கு முன்னால் ஒரு 2-3 டேஸ், இந்த 6 டேஸ் போதும். 25 நாளில் இந்த 6 நாள் போதும் நீங்கள் 11th 12th தமிழில் 90க்கு 90 மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு. அதுக்கான ஸ்டடி பிளான் கரெக்டாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். அதை சொல்லிடலாம். இது 2 டைப்பாக சொல்லிடுறேன். ஒன்று, மினிமம் பாஸ். என்னுடைய பையன் பாஸ் ஆனதே இல்லை, என்னுடைய பையன் தமிழில் ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கலாம், எழுத்துப்பிழைகள் நிறையா வர்றான், 40 மார்க்குக்கு கீழே தான் இருக்கான், இல்லை அவனை ஒரு 70-80 மார்க் எடுக்க வைக்க முடியுமா அப்படின்னம்னா 100% ஃபெயில் ஆகிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் நான் 11th 12th தமிழில் 80 மார்க் மேலே எடுக்க வச்சிருக்கேன். 17 மார்க் மேலே எடுத்து ஃபெயில் ஆகி ரீ எக்ஸாம் எழுத என்கிட்ட வந்த பையனை கூட நான் 65 மார்க் எடுத்து பாஸ் பண்ண வச்சிருக்கேன். அதனால் 100% இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுங்களா? இது தமிழ் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும். அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்லிடுறேன், இதில் சொல்லக்கூடிய ஸ்டடி மெத்தட் எல்லாமே உங்களுக்கு லாங்குவேஜுக்கு 100% பயனுள்ளதாக இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் 11th 12th பொறுத்த வரைக்கும் அந்த மினிமம் பாஸ், இந்த மினிமம் பாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மினிமம் பாஸ் கிடையாது, 100% உங்களுடைய பரீட்சையில் கேட்கக்கூடிய வினாக்களினுடைய தொகுப்பு 100%. அது எக்ஸாமோட உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கொஸ்டின் நம்பர் 39, 40, 41, 42, 43 11th 12th 2 பேருக்குமே 5 கேள்வி கேட்டு 3 4 மார்க் கொஸ்டின் எழுத சொல்லுவாங்க. 12 மார்க். இந்த 12 மார்க் எழுதுறதுக்கு 11th 12th 2 பேருமே என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 39ஆம் நம்பர் 11th பொறுத்த வரைக்கும் அணி இலக்கணம் நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த அணி இலக்கணம் என்னென்ன 11th படிச்சிருக்கணும் அப்படின்னம்னா 5 இருக்கு, 6 இருக்கு என்னுடைய புக்கில். நான் எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணிட்டேன், தேவையில்லை. 3 நீங்கள் படிச்சிருக்கணும். உங்களுடைய புக்கில் புக் பேக்காக இருக்கக்கூடியது வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக, உருவக அணியை சான்றுடன் விளக்குக, 3வது சொற்பொருள் பின்வரும் நிலை அணியை சான்றுடன் விளக்குக. 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 3. 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னா ஏகதேச உருவக அணியை சான்றுடன் விளக்குக, உவமை அணியை சான்றுடன் விளக்குக, பொருள் வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக. இந்த 1 படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஏன்னா 5 கேட்டு நீங்கள் பரீட்சையில் 3 தான் அட்டன் பண்ணணும். 3 கேள்வி சொல்லியிருக்கேன். 39ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு அந்த 3ஐயும் தெளிவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா 4 மார்க். எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதி பழகிக்கங்க. இன்னும் நமக்கு இப்போ 3 நாள், கடைசி 3 நாள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா தமிழுக்குன்னு சொல்லி. அப்போ 40ஆம் நம்பரில் 11th 12th 2 பேருக்குமே திணை துறை கேட்பாங்க. 11th பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது முல்லை திணையினுடைய முதல் கரு உரிப்பொருளை எழுதுக, பாலை திணையினுடைய முதல் கரு உரிப்பொருளை எழுதுக. இந்த 2 படிச்சிருக்கணும். 12th பொறுத்த வரைக்கும் பொருண்மொழி காஞ்சி துறையை சான்றுடன் விளக்குக, பாடான் திணையை சான்றுடன் விளக்குக, பரிசில் துறையை சான்றுடன் விளக்குக. இந்த 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னா 4 மார்க். ஆனால் பெரும்பாலும் இதை சூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். இப்போ நான் சொன்ன இந்த சிம்பிளான கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை எழுதலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் சொன்னது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. 41ஆம் நம்பரில் நயம் பாராட்டல் கேட்குறாங்க. அந்த நயம் பாராட்டல் அட்டன் பண்ணுங்க, 4 மார்க். நயம் பாராட்டலை பொறுத்த வரைக்கும் மைய கருத்து கண்டிப்பாக எழுதணும். ஏன்னா நிறைய பேர் நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக பேப்பர் வெளிஷன் போயிருக்கேன் இல்லையா, அதில் அந்த நயம் பாராட்டலை எப்படி மார்க் போடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னது எல்லாமே இந்த நயம் பாராட்டலை மையக்கருத்தை எழுதி ஏதேனும் 3 நயங்கள்னு சொல்லுவாங்க. மையக்கருத்து எழுதும்போது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா மையக்கருத்து அந்த பாலினுடைய பொருள் திரண்டகரத்தில் என்ன எழுதியிருக்காங்களோ அதையே மையக்கருத்தில் எழுதுவீங்க. அப்படி இல்லாமல் மையக்கருத்து அப்படிங்கிறது ஒரு வரியில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிக்காங்க. உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாடலுக்கு தான் கேட்க போகிறாங்க. அப்போ நயம் பாராட்டல் ஒரு 4 மார்க். திரண்டகருத்து, மையக்கருத்து, எதுகை, மோனை, இயைபு, அணி, இந்த 6 எழுதுனா போதும். ஏதாவது 4 தான் பரீட்சையில் கேட்குறாங்க, நீங்கள் 6 எழுதுனீங்க அப்படின்னா அழகாக 4 மார்க். அடுத்து 42ஆம் நம்பர் கேள்வியில் 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 142 ஒரு அட்டவணை மைண்ட் மேப் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 143 ஒரு மொழித்திறன் பயிற்சி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பேஜ் நம்பர் 197. இந்த 3ல் 1 தான் கேட்க போகிறாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அடிக்கவும் செய்யலாம், கோடைக்கு கூழாகவும் குடிக்கலாம். கம்பு பேஜ் நம்பர் 143 இருக்கக்கூடிய பயிற்சி இது. அடுத்து பேஜ் நம்பர் 197 உழைத்தால் கிடைக்கும் இது மானம்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. வருமானம்னு எழுதுவாங்க. அந்த மொழித்திறன் பயிற்சி இல்லைன்னா 142 இருக்கக்கூடிய அந்த மைண்ட் மேப் ஃப்ளோ சார்ட். 11th 12th 2 பேருக்குமே 42 அந்த ஃப்ளோ சார்ட் தான் கேட்க போகிறாங்க. அப்போ அதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 3வது 4 மார்க் அட்டன் பண்ணிடலாம்.
ஒருவேளை இந்த 42ல கடினமானது கேட்கும்போது நீங்க 40 சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். 43ல உங்களுக்கு தமிழாக்கம் தருக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 யூனிட் 11க்கும் சரி 12க்கும் சரி முதல் 2 யூனிட் மட்டுமே போதுமானது. 12th ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 8வது யூனிட்லயும் இருக்கக்கூடிய தமிழாக்கம் தருக 1 2 8 இந்த 3 இதுல இருக்கக்கூடியதை படிச்சீங்க அப்படின்னா 43 அட்டன் பண்ணலாம். ஆனா அணி இலக்கணம், நயம்பாராட்டல், இந்த மொழித்திறன் பயிற்சி 3 படிச்சீங்கன்னா 12 மார்க் ரொம்ப சிம்பிளா வாங்கிடலாம். புரியுங்களா? 12 மார்க். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் 10 புக் பேக் தான் கேட்பாங்க, 22 மார்க். புரியுங்களா? அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் குருவினாவை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்கக்கூடியதுல 100% உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு 44ஆம் நம்பர் நெடுவினா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 6 மார்க். இது மினிமம் பாஸுக்கு 28 மார்க் ரொம்ப சிம்பிளா வாங்கிடலாம். இதுல மொழித்திறன் பயிற்சி 14 மார்க் இருக்கு. அக்யூரேட்டா இந்த பேஜ் நம்பர்ல இருக்கக்கூடியதான் வரும் அப்படிங்கறதே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன், நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். 44 அட்டன் பண்றதுக்கு 11th 12th 2 பேருக்குமே 11th பொறுத்த வரைக்கும் அடக்கமுடைமை ஒருவனை வாழ்விலும் உயர்த்தும் என்பதனை வள்ளுவம் வழிவிளக்குக இயல் 3ல இருக்கக்கூடிய நெடுவினா. கொடையில் சிறந்து விளங்கும் வழிகளாக ஒப்புரவறிதல் என்னும் மணிகாலத்தின் வழி வள்ளுவர் உரைப்பனவற்றை தேர்வு துறைக்க. இது 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இன்னொன்று நான் சொல்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 100% எக்ஸாம்ல வரக்கூடியது. ஒருவேளை இவர் சொல்றதெல்லாம் டவுட் இருக்கு, வருமா வராதா கொஞ்சம் கூட பயப்படவே தேவையில்ல. ஒரு கேள்வி வரல அப்படின்னம்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க எனக்கு ஃபோன் பண்ணியே கேட்கலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் 6379173791 இல்லை இது மட்டுமே எனக்கு மெட்டீரியலா கொடுங்க அப்படின்னம்னாலும் ஆல்ரெடி மெட்டீரியலுக்கான பிரைஸ் போட்டிருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியே கேட்கலாம். அடக்கமுடைமை. அடுத்து இயல் 6ல் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்விற்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் ஏதேனும் 10 குறள்களை விளக்குக அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. இந்த 3 11க்கு எத்தனாம் நம்பர் கொஸ்டினுக்கு அப்படின்னா 44ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்றதுக்கு. 12th பொறுத்த வரைக்கும் செய்நன்றி அறிதல் என்னும் அதிகாரத்தின் வாயிலாக வள்ளுவர் உரைப்பனவற்றை தொகுத்து உரைக்க. சினம் என்னும் அதிகாரத்தின் வாயிலாக 2 அறிவுடைமை ஒருவனை வாழ்வினில் உயர்த்தும் என்பதனை முப்பால் வழி தெரிவுபடுத்துக அப்படிங்கிற இந்த 3. அது போக திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கணம். திருக்குறள் வாழ்வியல் இலக்கணம் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு 6 குறளினுடைய குறள் அதனுடைய பொருள் அது வாழ்க்கையில் எவ்வாறு உதவுகிறது அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன் எழுதுனீங்கன்னா போதும், அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். புரியுங்களா? இந்த 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னா 44ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணலாம். 6 மார்க். அந்த மினிமம் பாஸ்னு நான் சொன்ன 28 மார்க் உங்களுக்கு இதுலேயே வந்துருச்சு. இது போக தான் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின் இது எல்லாமே. அடுத்து இப்போ நம்ம சென்டம் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன் வேர்டு நீங்கள் அந்த பேலன்ஸ் 12 10ன்னு சொல்லியிருக்கேன், பேலன்ஸ் 4 என்ன கேட்பாங்கிறத பார்த்தலாமா? பேலன்ஸ் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் இயல் 1லிருந்து இயல் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய துணைப்பாட கதையினுடைய ஆசிரியர் அதில் இருக்கக்கூடிய கதை மாந்தர்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 1 மார்க். அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை கொடுத்து அதில் இருக்கக்கூடிய பகுதி விகுதி ஏதாவது ஒன்று கேட்பாங்க, அது 1. 2வது 1 மார்க் புக்கிங் சைட்லேருந்து கேட்குறாங்க இல்லையா, அந்த 1 வேர்டு. 3வது உரைநடை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 1 வேர்டு புக்கிங் சைட்லேருந்து கேட்கறது. இது 3 100% புக்குக்குள்ள தான் கேட்பாங்க. 4வது என்ன அப்படின்னா உங்களுக்கு புணர்ச்சி விதியிலிருந்து ஒரு 1 வேர்டு. இந்த 4மே எப்பயுமே நமக்கு புக்குக்குள்ள இருந்து கேட்கக்கூடியது. பேலன்ஸ் 10லிருந்து 11 10 இல்லை 11 மட்டும்தான் நமக்கு புக் பேக் வரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 4ஐயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அடுத்ததாக என்கிட்ட மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி மெட்டீரியல் பே பண்ணி வாங்குறவங்களுக்கு மெட்டீரியலுக்கான ப்ரைஸ் 150 நான் சொல்லிடுறேன். அது பே பண்ணி வாங்குறவங்களுக்கு அது புக்கிங் சைட்லேருந்து என்ன கேட்குறாங்களோ அது கொஸ்டின் வித் ஆன்சரோட நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 45 உரைநடையிலிருந்து நீங்கள் நெடுவினா அட்டன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிடுறேன். இயல் 1ல் இருக்கக்கூடிய நெடுவினா ரைட்டுங்களா. அடுத்து இயல் 6ல் இருக்கக்கூடிய காலத்தை வென்ற கலை தஞ்சை பெரியவர்களுடைய சிறப்புகள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது இயல் 7ல் இருக்கக்கூடிய நெடுவினா உரைநடை பகுதியில் காற்றில் கலந்த பேரோசை அப்படின்னு சொல்லி ஜீவானந்தம் அவர்களுடைய உரைநடை கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இயல் 4 இம்பார்ட்டன்ட் தான், அதாவது சங்க காலத்தில் மரபு வழி கல்வி முறைகள், திண்ணை பள்ளி முறை, குருகுல கல்வி முறை பற்றி விளக்குகன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. இந்த 4 படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 45ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணிடலாம். இதுவே 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு 45ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு இயல் 1ல் இருக்கக்கூடிய நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் அந்த நெடுவினா வந்து படிச்சுக்கோங்க. நடையலை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள் அது இயல் 1. அடுத்து இயல் 3ல் இருக்கக்கூடிய தமிழக குடும்ப முறை, தமிழர் குடும்ப முறையில் இருக்கக்கூடிய நெடுவினா. அடுத்ததாக இயல் 4ல் இருக்கக்கூடிய பண்டைய கால கல்வி முறைகளில் ஏற்பட்டுள்ள கற்றல் கற்பித்தல் மாற்றங்களை தொகுத்து உரைக்க அந்த 1. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்ந்த பகுதியினுடைய
அழகை வர்ணித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சென்னை 6வது யூனிட்ல இருக்கக்கூடிய நெடுவினா கேட்டிருப்பாங்க. இந்த 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னா 45ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணிடலாம். அடுத்ததா 46ஆம் நம்பர் கேள்வி நெடுவினா 11க்கும் 12க்கும் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 11th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 4 சொல்றேன். யானை டாக்டர், வாடிவாசல், பிம்பம். போன வருஷம் நத்தை நடராஜன் படிச்சுக்கங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த வருஷம் இந்த 3 படித்தாலே போதும் அப்படிங்கிறது என்னுடைய கான்ஃபிடன்ஸ். அது போக நீங்கள் அடிஷனலாக என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா சிம்பொனி தமிழர், ஆஸ்கார் தமிழர். சிம்பொனி தமிழர், ஆஸ்கார் தமிழர் அந்த வந்து போன வருஷம் நமக்கு பப்ளிக்ல கேட்டாங்க. ஆனால் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கேட்குறாங்க பரீட்சையில் அப்படிங்கிறனால இந்த வட்டம் அந்த 4யுமே படிச்சுக்கோங்க. 12th பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டே உங்களுக்கு 7வது யூனிட்லன்னு சொல்கிறேன். 8வது யூனிட்லேருந்து புகழூர் கல்வெட்டு நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து 2வது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகாநடிகரை கண்ட பாலச்சந்திரனுடைய மனோவட்டம், நடிகர் திலகம் படம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடியதை படிச்சுக்கோங்க. 3வது நெடுவினா அப்படின்னோம்னா மருதனின் பண்பு நலன்கள், இயல் 1ல் இருக்கக்கூடியது, இயல் 2ல் இருக்கக்கூடியதுன்னு நினைக்கிறேன். மருதனின் பண்பு நலன்கள். இந்த 3 படிச்சிருந்தாலே எழுத வேண்டிய ஒன்று அட்டன் பண்ணிடலாம். இது போக ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியது அப்படின்னா பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் மொழிப்பற்று, சமூகப்பற்று. ஆனால் அது வந்து லாஸ்ட் இயர் கேட்டாங்க. லாஸ்ட் இயர் கேட்ட கேள்வி இந்த வருஷம் கேட்க மாட்டாங்களா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால அதையும் சேர்த்து படிச்சுங்க. இதை படிச்சிருந்தீங்கன்னா 46ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணிடலாம். 40 பொறுத்த வரைக்கும் மனப்பாட பாடல் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். இது மட்டும் படித்தா போதுங்கிறத நான் அப்டேட் பண்ணுவேன். ஆனால் கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிடுங்க. இதெல்லாமே 100% வரலாம், வராமலும் இருக்கலாம்ங்கிற கேள்வி கிடையாது. 100% பரீட்சையில் கேட்கக்கூடிய கேள்விகள். இதில் ஒன்று கூட மிஸ் ஆகாது. புரியுங்களா? இதே மாதிரியே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னோம்னா எந்த டைப்பில் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாய்ஸ் வந்து ஆடியபிளாக இருக்குதா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது இந்த வீடியோக்கு லைக் பண்ணும்போது தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி லைவ் வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு வரும். புரியுங்களா? எப்பயுமே நான் பிடிஎஃப் ஷோ பண்ணியே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, ரெகுலராக கிளாஸ் எடுக்கலாமே அப்படின்றதுக்காக ஆடியபிளாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.